கந்தட்டி கருப்பாயி காளை ஊத்தும் மருதாயி கந்தட்டி கருப்பாயி காளை ஊத்தும் மருதாயி பேச்சியம்மா சடங்காயி குச்சுக்குள்ளே வாராளே தன்னானே நானே வருநானே நானே நானே அர்மணியப்பட்டி வாழ அவர் சத்த ஒண்ணு வாழ அர்மணியப்பட்டி வாழ அவர் சத்த ஒண்ணு வாழ கீழத்தூர் மேளம் போல தீரிடுதவங்க ராகம் உண்டாளி வாங்க மருத சுண்ணாம்புதாங்க போனாலும் போங்க பொங்கலோட போட்டாதத்தாங்க மந்தையில மாங்குட்டி வெத்தம்மையில ஒட்டப்புள்ள பிறந்ததுன்னு பொலிகாட்டில் கூங்குயில இரு சுமந்த சாதி சனவே ஆறு கடந்தா ஊரு வருவே சீர் சுமந்த சாதி சனவே ஆறு கடந்தா ஊரு வருவே மானூத்தும் மந்தையில மாங்குட்டி வெத்தம்மையில ஒட்டப்புள்ள பிறந்ததுன்னு பொலிகாட்டில் கூங்குயில நாட்டுக்கோழி அடிச்சு நாக்கு சொட்ட சமைச்சு நல்லெண்ணெய் ஊத்தி குடு ஆத்தா பச்சை உடம்பு காரி பார்த்து நடக்க சொல்லுங்க மச்சான திண்ணையில போத்தி படுக்க சொல்லு மானூத்து மந்தையில மாங்குட்டி தட்டம்மையில பொட்டப்புள்ள பிறந்ததுன்னு பொலிகாட்டில் கூங்குயில்லை ஆறு கடந்தா ஊரு வருவே சீர் சுமந்த சாதி சனவே ஆறு கடந்தா ஊரு வருவே ஆட்டுப்பால் குடிச்சா அறிவழிஞ்சு போகுமுன்னு எரும பால் குடிச்சா எப்ப வந்து சேருமுன்னு வெள்ளிச்சங்கு செஞ்சா விளக்கி வைக்க வேணுமுன்னு தங்காத்தில் சங்கு செஞ்சு தாராண்டி தாய் மாமன் பச்சை உடம்பு காரி பார்த்து நடக்க
எறும்பு அண்டாம எட்டி இருக்க சொல்லு மச்சான ஈர துணி கட்டி இருக்க சொல்லு மானூத்து மந்தையில மாங்குட்டி மெத்தம்மையில் ஐயோ பொட்ட புட வரதுன்னு பொலி காட்டில் கூங்குயில் தாய்மாமே சீசமந்து வராண்டி அவன் தங்க கொலுசு கொண்டு தாராண்டி சீர் சுமந்த சாதி சங்கமே ஆறு கடந்தா ஊரு வருவே சீர் சுமந்த சாதி சங்கமே ஆறு கடந்தா ஊரு வருவே மானூத்து மந்தையில மாங்குட்டி ரத்தமயில் போடே பொட்ட புள்ள பிறந்ததுன்னு பொலி காட்டில் கூங்குயிலே தாய்மாமே சீர்வரிச வகை வகையா வருது பாரு பட்டாசு மேளம் போட்டு பட திரண்டு வருது பாரு பாசமுள்ள தங்கமையா வீரமுள்ள சிங்கமையா மாமனத்தான் வரவேத்து ஆயிரம் கைகள் வணங்குமையா மாமங்கொடுக்கும் சிறு மருதவர பேசும் பாரு செய்முறைய பார்த்த சனம் வாயடைச்சி போகும் பாரு பட்டாசு வெடி வெடிச்சு கொடுத்துங்கடா பங்காளி மாம மச்சா சேருங்கடா டேய் குத்தாட்டம் கும்மி கொட்டி ஆடுங்கடா கொண்டாட்டம் போடும் நேரம் கூடுங்கடா குறிஞ்சி பூவுல மாலைய கட்டு கொலவ போட்டு மேளத்தை கொட்டு மாம மனசு குளிர குளிர மாலைய போடு மாமங்கொடுக்கும் சிறு மருதவர பேசும் பாரு செய்முறைய பார்த்த சனம் வாயடைச்சி போகும் பாரு மச்சான் மலைக்கு மேல போனா கூட துணைக்கு வேணும் நல்ல சொந்தத்தை போல சொத்து இருந்தா என்ன வேணும் மச்சான் துட்டு கொடுத்தா வட்டி கிடக்கும் யாருக்கு வேணும் உங்க கைய கொடுத்தா நம்பிக்கை எப்பவும் கூட வரும் நாங்க வாழும் மண்ணே எங்க கோயில் தானே அதில் கொலசாமியே எங்க மாமனே தினம் கூட்டாஞ்சோரே எங்க வழக்கம் தானே நல்ல பசியோடு ருசி பார்த்தா அருமதா நாங்க கோபமுள்ள சனங்க நாங்க பாசமுள்ள பசங்க நீ சிரிச்சு வந்தா சேர்வோம் நீ முறைச்சு வந்தா வெறுப்போம் அழகிருக்கும் வர நீயும் நானும் ஒன்னா இருப்போம் மாமன் கொடுக்கும் சிறு மருதவர பேசும் பாரு செய்முறைய பார்த்த சன்னம் வாயடைச்சி போகும் பாரு யா! எங்க ஏழு பொறப்பும் நீதானே எங்க கூட வரணும் நல்ல கருத்து வச்சு காத்திருக்க வாக்கு தரணும் இங்க செய்முறைதான் சாதி சானத்துக்கு பெருசு மச்சான் அது தவறாம செஞ்சவன் தான் பொசத்தி மச்சான் இங்க எடவட்டம் குதியாட்டம் போடுது அங்கே தெருக்கூட்டம் வாய திறந்து பாக்குது இங்க விருந்துக்கு கரிச்சோறு வேகுது அத பார்த்தாக்கா பசி மீறி போகுது உறவு சனங்க வந்தா எங்க உசுர கூட தருவோம் மான ரோசம் காக்க நாங்க மீண்டும் பிறந்து வருவோம் அட இருக்கும் வர நீயும் நானும் ஒன்னா இருப்போம் வா. மாமன் கொடுக்கும் சிறு மருதவர பேசும் பாரு செய்முறைய பார்த்த சனம் வாயடைச்சி போகும் பாரு பட்டாசு வெடி வெடிச்சு கொடுத்துக்கடா டேய் பங்காடி மாமா மச்சா சேருங்கடா குத்தாட்டம் கும்மி கொட்டி ஆடுங்கடா ஏ கொண்டாட்டம் போடும் நேரம் கூடுங்கடா குறிஞ்சி பூவுல மாலைய கட்டி கொலவ போட்டு மேளத்தை கொட்டு மாமா மனசு குளிர குளிர மாலைய போடு
தந்தையோட அக்கறையும் சேர்ந்ததொரு பந்தமடா, அது தாய் மாமே சொந்தமடா. வாழமர பந்தலிட்டு வாசலிலே கோலமிட்டு சந்தனத்தில் பொட்டு வச்சு வரவேற்பு செய்யுங்களே. சொந்த பந்தம் ஒண்ணு கோடி மாலை கட்டி போடுங்களே. மஞ்சள் தண்ணி கொண்டு வந்து பூ போட்டு ஊத்துங்களே. தாய்க்கு தாயான தாய் மாம வாராண்டி. எட்டு தசை கேக்குதாடா மேளச்சத்தம், பட்டாசு வெடி வெடிக்க வானம் முட்டும். எட்டு தசை கேக்குதாடா மேளச்சத்தம், பட்டாசு வெடி வெடிக்க வானம் முட்டும். தங்கத்தட்டு தாம்பாளம். சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே, சொத்து சொகம் ஏதும் வேண்டாமையா. சொன்ன கதை இல்ல, கேட்ட கதை இல்ல, இந்த கதை போல வேறேதையா. ஆயிரையான பலம் அண்ணன் தம்பி சேர்ந்திருந்தா பாசத்தையும் ரோசத்தையும் பந்தி வைக்க முந்தோ. புன்னகைக்கும் கண்ணீருக்கும் வேறுபாடு ஏதுமில்ல, ஆனந்தமே வீடு முழுக்க துள்ளி விளையாடு. ஒரு மர விழுதா பல உறவும் ஒன்னா வாழும், பாத்து நெஞ்சம் பாசத்துல ஊஞ்சலாடுது. ஒரு கண்ணு கலங்கினாலும் பல கைகள் துடைக்க வருமே, இப்படி ஒரு கூட்டுக்குள்ளத்தான் வாழ ஏக்குது. சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே, சொத்து சொகம் ஏதும் வேண்டாமையா. சொன்ன கதை இல்ல, கேட்ட கதை இல்ல, இந்த கதை போல வேறேதையா. ஆக்சுவலாக கெட்ஸியை பற்றி சொல்கிறத இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக சொல்கிறேன். ஏன்னா இது வீட்டில் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட விட வீட்டில் வந்து ரொம்ப ஷேர் பண்ணுவோம், அவளும் என் ஒய்ஃபும் நானும். பட்டு ஒரு கேமரா முன்னாடி சொல்கிறது அப்படிங்கிறது ஆக்சுவலாக இதுதான் ஃபஸ்ட்டு. பட் ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா ஒரு என் பொண்ணை பற்றி எங்கள் பொண்ணை பற்றி சொல்கிறது அப்படிங்கும்போது அது ஒரு ஹாப்பியான மூமெண்ட். ஸோ அவள் இது வரைக்கும் சின்ன குழந்தையாவே பார்த்துட்டு இப்போ வந்து ஒரு ஸ்டேஜ் ஏஜ் அட்டன் பண்ணி அந்த ஸ்டேஜுக்குள்ளே நுழையிற அப்படிங்கும்போது பயங்கர ஹாப்பி. ஸோ நான் ஆக்சுவலாக என்னோடய க்ரோப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேக்ஸிமம் சிட்டியும் அதாவது நகரமும் இல்லை கிராமம் இல்லாமல் ஒரு அந்த மாதிரி ஊட்டியில் அது குன்னூரில் நான் வளர்ந்தேன். ஸோ எனக்கு இந்த சடங்கு இதெல்லாம் வந்து பெருசாக வந்து விருப்பம் வந்து அப்படிலாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் கிடையாது. ஆனால் என் கெட்ஸி வந்து இங்கேயே வளர்ந்தனால பிறந்தது ஒரு 4 வருஷம் தான் அங்கே இருந்தா, கோயம்புத்தூரில் இருந்தா. ஒரு 3 வருஷம் தான் கோயம்புத்தூரில் இருந்தா. அதுக்கப்புறம் இங்கே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் வந்து அவள் இங்கே வந்து இங்கே அப்படியே அடாப்ட் ஆகிட்டான். இந்த வில்லேஜுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிட்டோன்னா அவளுக்கு அந்த மேபி அந்த திங்கிங்லாம் இருந்திருக்கும் அப்படின்னு தோன்றேன். எனக்கு தோணுது அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். இந்த மாதிரி சடங்கு வைக்கிறது, பியூபர்ட்டி ஃபங்க்ஷன்லாம் வந்து சில இதெல்லாம் அட்டன் பண்ணியிருக்கான். ஸோ சம்டைம்ஸ் அவளுக்கு அது தோணியிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஸ்டார்டிங்கில் அது ஒரு மாதிரி தான் இருந்தது. பட் வந்து போக போக எனக்கு என்னால் நம்மளுடைய நேட்டிவ் இல்லையா, நம்ம மண் அப்படிங்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அவளுக்கு இந்த மாதிரி ஒரு இது நடத்துனது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. கடைசியில் வந்து லாஸ்ட் வீக் இந்த லாஸ்ட் சண்டே இது நடக்கும்போதெல்லாம் பயங்கர ஹாப்பி. ஏன்னா அவள் பயங்கர எக்ஸைட்டாக இருந்தான். கிட்ஸி பார்க்கும்போது தெரிஞ்சு நானும் என் ஒய்ஃபெல்லாம் பேசிக்கிட்டேன் அடிக்கடி. அவள் பயங்கர எக்ஸைட்டாக இருக்கிறா, அவள் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் இருந்திருக்கா. அப்படிங்கும்போது ஏன்னா எப்பவுமே வந்து பேரண்ட்டுக்கு வந்து பிள்ளைங்களோட சந்தோஷம் தானே பெருசு. அவங்க என்ன இது பண்ணாங்களோ அவங்க டிபெண்ட் பண்ணி நம்ம வாழ்ந்துட்டு போயிடும்.
ஸோ கெட்ஸி சொல்லணும் பார்த்தோன்னா ஆக்சுவலாக என் ஒய்ஃப் கேரிங்காக இருக்கும்போது அவளுடைய அந்த ஆக்டிவிட்டீஸு அதெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் ஒரு மேல் பேபி தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஃபீமேல் பேபி எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனக்கும் அதுதான் தோணுச்சு, ஒரு மேல் பேபி இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் இருந்தது. பார்த்தவங்கலாம் அப்படி தான் சொன்னாங்க, வயிறு ரொம்ப பெருசாக இருக்குது, இது இதாக தான் இருக்கும், பையனாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றது, எல்லா கணிப்புகளையும் பொய்யாக்கிட்டு பொண்ணா வந்து பிறந்தான். எனக்கு ஆக்சுவலாக பிறக்கும் போது கொஞ்சம், ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து பையன், சரி பிறந்தது பொண்ணு அப்படிங்கும்போது ஒரு சின்ன ஒரு ஏமாற்றம். ஆனால் அது அப்படியே வந்து அடுத்தடுத்த நாட்களில் உள்டாவ மாறிச்சு. இப்போ கூட என் ஒய்ஃப் வந்து கிண்டல் பண்ணுவான், அப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணது நீங்கள் பையன்லாம், ஆனால் இப்போ பொண்ணை போட்டு கொஞ்சிட்டு இருக்கீங்களே அப்படின்பா. ஸோ அந்த மாதிரி வந்து அப்படியே மாற்றி விட்டா. கெட்ஸி அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக எங்கள் அம்மா பேர், எங்கள் அம்மா ஞாபகத்தமாக தான் அந்த பேர் வச்சோம். ஜெனோஃபியா கெட்ஸி அப்படிங்கிறது. ஜெனோஃபியா அப்படின்றது வந்து ஆக்சுவலாக அந்த புக்கில் வந்து அவர் புக்கில் படித்தான், அது ஒரு ஊழியக்காரருடைய அந்த ஊழியக்காரருடைய பேர். ஸோ அந்த ஞாபகமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஜெனோஃபியா கெட்ஸி கொஞ்சம் ஸ்டைலாகவும் இருந்தது. ஸோ அவங்க ஞாபகமாகவும் எங்கள் அம்மாவுடைய ஞாபகமாகவும் வந்து கெட்ஸின்னு வச்சது. கெட்ஸி வந்து ஒரு ஃபஸ்ட்டு எனக்கு கெட்ஸி அப்படின்னா என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்தோம். நாங்கள் ஃப்ளோரில் தான் நான் ஆஃபீஸு ஒரு 5:30 வந்து ஆஃபீஸ் முடியும். நான் ஒரு 6 o'clock அரௌண்ட் 6 o'clock வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வரும்போது என்னுடைய RX 100 சவுண்டு கேட்கும். அது ரொம்ப தூரத்துலேயே அந்த வண்டி சவுண்டு கேட்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 200-300 மீட்ரு தூரத்தில் இருக்கும். இவன் வீட்டுக்குள்ளே இருப்பாள். அப்போ சின்ன குழந்தை, அப்போ தான் நடந்துட்டு இருந்தா, 10 மாதம் 11 ஒரு வயசு அரௌண்ட் 1 year இருக்கும்போது வந்து அந்த சவுண்டு கேட்டோன்னு டக்கு இறங்கி வருவாள். ஒரு பேக்கு ஒன்று போட்டிருப்பா. எனக்கு அதுதான் என் பொண்ணு அப்படின்னா எனக்கு இப்போவும் கெட்ஸி அப்படின்னா எனக்கு அதான் ஞாபகம். டக்குன்னு இறங்கி வந்து அப்படி வந்து நின்றுருப்பா. அந்த ரோட்டில் வந்து அப்பார்ட்மெண்ட் ரோட்டில் வந்து நின்றுருப்பா. அவங்க அம்மா குடுகுடுன்னு பின்னாடி ஓடி வருவாங்க. ஓடி வந்து அது நின்றுருப்பாங்க. ஸோ கெட்ஸி அப்படிங்கும்போது எனக்கு கோயம்புத்தூரில் அதான் ஞாபகம். இன்னொரு இன்சிடென்ட்டு, ஊருக்கு ஒரு டைம் வந்திருந்தோம். அப்போ வந்து என் தம்பி RX 100 வச்சுருந்தான். ஸோ அது வாங்கிட்டு நான் வந்திருந்தேன். அப்போ இன்னொரு தம்பி புவனேஷ், அவன் வண்டியில் வந்து நாகர்கோவில் போக வேண்டிய தேவை இருந்தது. அப்போ நாகர்கோவில் போகிறதுக்காக இவ்வளோ அவன் வண்டியில் உட்கார வச்சாச்சு. ஷைன் வச்சுருந்தான் நினைக்கிறேன். ஆமாம், ஷைன் முன்னாடி உட்கார வச்சாச்சு. உட்கார ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த சவுண்டு கேட்டோன்னு உட்கார மாட்டேன்ட்டான். அவளுக்கு வந்து RX 100 தான் வேணும், அந்த சவுண்டு தான் வேணும் அப்படின்ட்டு RX 100 தான் உட்காருவேன் அடம் பிடிச்சி. கடைசியில் என் தம்பி வண்டியை கொண்டு வந்து அந்த சவுண்டு கேட்டதுக்கு அப்புறம் தான் உட்காந்து போனான். ஸோ அவளுக்கு அந்த ஒரு சின்ன வயசுல அந்த RX 100 மேலே ஒரு அவளுக்கு எனக்கு என்ன ஒரு ஈர்ப்பு இருந்ததோ அதே ஈர்ப்பு அவளுக்கு இருந்தது, அந்த சவுண்டு கேட்டது. ஸோ அதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட்னா, அவங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாள், அதாவது நீங்கள் ரஃபேலை விட கெட்ஸி மேலே தான் ரொம்ப இதாக இருக்கீங்க, கெட்ஸி தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு ஒரு சின்ன கிளாஷ் எல்லாம் நடக்கும் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும். அப்போ நான் சொல்லுவேன், ஆக்சுவலாக நீ பார்த்தேன்னா ரஃபேல் வந்து தானே என்ன மாதிரி இருக்கான், அவன் கிட்டத்தட்ட என்னுடைய ஜெராக்ஸ் மாதிரியே இருக்கான், எனக்கு அவனெல்லாம் வந்து அதிகமாக பிடிக்கணும், அது எப்படி நீ அப்படி சொல்கிற அப்படின்ட்டு நான் இப்போவும் சொல்கிறேன். எனக்கு 2 பிள்ளைங்களுமே வந்து 2 கண்ணு மாதிரி தான், அது வந்து நம்ம சொல்ல முடியாது. பட் வந்து ஒரு சைக்காலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்போசிட் செக்ஸ் மேலே எப்பவுமே வந்து ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். மீன்ஸ் அதனால தான் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அப்பாக்கள் வந்து பெண் பிள்ளைகிட்ட வந்து ரொம்ப அடாப்ட் ஆவாங்க. நார்மலாகவே அது வந்து நடக்கும். அது அம்மாக்கள் வந்து பசங்கிட்டையும் பையன் வந்து அம்மாக்கிட்டையும் அடாப்ட் ஆகிறதும், நம்ம வந்து அப்பாக்கள் வந்து பெண் பிள்ளைகிட்ட போகிறதையும் வந்து ரொம்ப இதாக இருக்கும். இன்னொரு ரீசன் வந்து மேபி நம்மளுடைய இந்தியன் சொசைட்டி பொறுத்தளவு ஒரு 22-25 இயர்ஸ்க்குள்ளே கல்யாணம் முடிச்சு போகிறா அப்படிங்கிற அந்த இதில் மேபி இருக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு அது நம்மளுக்கு தெரியாமையே வந்து ஒரு ஆள் மனசில் சப்கான்ஷியஸில் வந்து மேபி ரிஜிஸ்டர் ஆகிருக்கலாம். ஸோ அப்பாக்கள் அதனால் வந்து பெண்களோட வந்து பெண் பிள்ளைகளோட வந்து ரொம்ப அடாப்டாக இருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லும் போதெல்லாம், அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து இந்த ஃபங்க்ஷனில் வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நான் நார்மலாக வந்து என்னுடைய கேரக்டர் ரொம்ப காம், போவேன் அமைதியாக போவேன் வருவேன், என்ன ஏதுன்னு கேட்டிங்கன்னா பதில் சொல்லிவிட்டு அப்படி நல்லா இருக்கீங்களா அவ்வளோதான். மற்றபடி வந்து பெருசாக பேசிக்கிறது கிடையாது. பட் ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்கிட்ட வந்து நான் ரொம்ப க்ளோஸாக இருப்பேன், அது வேறு. பட் நார்மலாக இருக்கவங்கிட்ட வந்து என்ன அப்படிங்கும்போது அந்த ஆனால் இந்த ஃபங்க்ஷன் வந்து அந்த என்னது நம்ம சொந்த பந்தங்களை வந்து ரொம்ப ஒன்று சேர்த்துச்சு. எனக்கு அது ஆக்சுவலாக ரொம்ப ஹாப்பி. சேம் பிளட்டு அப்படிங்கிறது வந்து சும்மா குரூப்பில் இல்லை அப்படி போனது எனக்கு. ஆக்சுவலாக அது
ஹாப்பி, அது ரொம்ப ஹாப்பி. அது ஒரு எமோஷ்னல் மொமெண்ட் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். என் ஒய்ஃப் கூட சொல்லிட்டு இருந்தேன், பார்த்தீங்களா சொந்த பந்தங்கள்லாம் என்னன்னு இப்போ தெரியும்ல அப்படின்னா. ஏன்னா எனக்கு பெருசாக அதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் மீன்ஸ் வந்து இக்னோர் பண்ணுறதில்ல. பட் நான் என்னுடைய இது அப்படி பார்த்து நான் பெருசாக போயிட்டுருக்கோம். பட்டு இப்போ தம்பி காட்வின்னும் அப்படி தான். நம்ம இதுக்கு முன்னாடி நாங்கள் பேசுகிறது வந்து என்னன்னா எப்படின்னா என்னன்னா எப்படி இருக்கீங்க, நானும் எப்படி இருக்கீங்களா. பட் இந்த ஒன் வீக்கு 10 வீக்ஸ் 10 days சொல்லலாம். ஸோ ரொம்ப க்ளோஸ் அவர் காட்வின் வந்து பேசுகிறது அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், காட்வின் வந்து ஆக்சுவலாக இவ்வளோ இதாக பேசுகிறாரு, எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. ஆக்சுவலாக இதை இவ்வளோ நாள் இதுக்கு முன்னாடியெல்லாம் பேசாமல் போயிட்டேன்லாம் ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது எனக்கு. நம்ம தான் சொன்ன அதே மாதிரி இளையராஜா வந்து பேசினதே கிடையாது. பட் இப்போ பேசும்போது ஸோ ஆக்சுவலாக வந்து என்ன ஒரு லாட் ஆஃப் இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு தோணும். ஆக்சுவலாக அது பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ ஆனால் அந்த ஃபங்க்ஷன் இந்த அதில் ஒரு விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு போகும்போது கெட்ஸி அதுலேயும் வந்து கெட்ஸி தான் வந்து இன்டர்வியூ பண்ணுறான். அப்படி ஃபங்க்ஷன் மூலமாக தான் நிறைய பேர்த்திட்ட வந்து நம்ம இன்னும் ரீயூனிட் ஆகிருக்கிறேன். நான் ரீயூனிட் ஆகிருக்கு. பேசாதவங்கிட்ட சில பேர் பேசியிருக்கு, பேசினவங்கிட்ட இன்னும் வந்து பயங்கரமாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அப்படிங்கும்போது எனக்கு அது இன்னும் ஹாப்பி. ஏன்னா ஒரு பொண்ணாக ஒரு கெட்ஸி அப்படிங்கிறது என்னுடைய மகளாக வந்து அவளை ரொம்ப நான் லவ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும்போது இன்னும் அதிகமாக அவளை வந்து அவள் லவ் பண்ண தோணும். பொண்ணு அப்படிங்கிறத தாண்டியும் ஓகே எல்லாத்தையும் வந்து ஒரு ரீயூனிட் பண்ணுறா அப்படிங்கிற அந்த இதில் வந்து அதே மாதிரி அவளும் தம்பி ரஃபேலும் பார்த்தீங்கன்னா அது டாம் அண்ட் ஜெர்ரி தான். வீட்டில் வந்து டாம் அண்ட் ஜெர்ரி தான் பயங்கரமாக நடக்கும். எப்படி இருந்தாலும் அவன் போட்டு அடி நொறுக்கி எடுத்துருவான் அவளை. அது நடந்துகிட்டே தான் இருக்கு. என்ன பண்ணாலும் அடித்து தூள் கிளப்பிடுவான். ஆனால் அப்போ என்ன நடக்கணும், அப்போ வந்து சப்போர்ட்டுக்கு வந்து நான் தான் இருக்கணும். ரஃபேல் வந்து கவுண்டர் பயங்கரமாக கொடுப்பான். அவன் இவன் பேச கவுண்டர் வந்து கொடுத்துட்டே இருப்பான். இவளால் பேசவே முடியாது. இவன் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து டயர்டாயிவான். இவளும் பேசுவா, ரிப்ளை பண்ணுவான். ஆனால் ஒரு ஸ்டேஜில் வந்து அவன் கொடுத்துட்டே இருப்பான். அவன் டயர்டாகி அப்படி என்ன பார்ப்பான். அந்த பார்க்கறதுக்கு அர்த்தம் வந்து அவனை ஸ்டாப் பண்ண சொல்லுங்க அப்படிங்கிற அந்த தான். ஸோ அப்போ அவன்கிட்ட சொன்னா ஸோ அது அந்த மாதிரி வந்து அக்காவும் தம்பியும் வந்து பயங்கர சண்டைகள் போனாலும் ஆனால் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்லா இடத்துலையும் இருக்கிறதா. இப்போ எனக்கு வந்து என்னுடைய பிள்ளைகள் எங்கள் பிள்ளைகள் அப்படின்னால அது பெருசாக சொல்கிறேன். பட் ஒவ்வொரு பேரண்ட்டுக்கும் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். வீட்டில் அவங்க சிப்ளிங்ஸ் வந்து இருக்கிறது அப்படிங்கிறது டெஃபினட்டாக இப்படி தான் நடக்கும். சண்டை போட்டாலும் ஆக்சுவலாக இப்போ கெட்ஸியும் ரஃபேலும் சண்டை போட்டுட்டு இருந்தாலும் ஒரு இடத்துல அப்படிங்கும்போது தேட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அந்த லீவு நாளில் வந்து சாட்டர்டே சண்டே வந்து ரஃபேல் வந்து அவங்க ஆட்சி வீட்டில் தான் படுக்கணுமா. சம்டைம்ஸ் போய் அலோவ் பண்ணுவேன், படுப்பான். அந்த சமயத்தில் வந்து கெட்ஸி ரொம்ப சஃபர் ஆகும். அவனை இங்கே இருக்க சொல்லுங்க விளையாடணும். ஆனால் என்ன ப்ராப்ளம்னா விளையாண்டா கடைசியில் அது வந்து எங்கேயாவது ஒரு அடிதடியில் தான் முடியும். 2 பேருக்கு ஒரு சண்டையில் முடியும், ஏதாவது முடியும். கடைசியில் நான் கம்பு எடுத்துட்டு போய் 2 பேருக்கு 2 சுருக்குன்னு வச்சுட்டா பேசாமல் தூங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நடக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். எக்கச்சக்க விஷயங்கள் இருக்கு. பட் ஒரு சடனாக வந்து காட்வின் கேட்கும் போது என்னால் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வர முடியல. ஸோ இது ஞாபகத்துக்கு வந்தது இதுதான். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்து ரீயூனிட் பண்ணது, எல்லாத்துலேயும் ரொம்ப சகஜமாக பேசி பழகினது, ஒரு ஹெசிடேஷன் எல்லாம் வந்து நம்ம அதெல்லாம் பிரேக் பண்ணி எல்லாத்துலேயும் வந்து பேசினது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதுக்கு ரீசனாக வந்து கெட்ஸி தான் இருந்தேன். அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பி. அரைச்ச சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே
ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே முழு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததென்ன ஒரு மந்திரம் செஞ்சது போல் பல மாயங்கள் தந்ததென்ன இது பூவோ பூந்தேரோ அரைச்ச சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே அவ பொன்னடி அத தேடி போகும் தேனி தேனடி அந்த திருவடி அவ தேவலோக ராணி தாழம் பூவு வாசம் வீசும் மேனியோ அந்த 7 லோகம் பார்த்திராத தேவியோ ரத்தினம் கட்டின பூந்தேரு உங்களை படைச்சதாரு என்னைக்கும் வயசு 36 என் சொல்லு பறிக்கும் பாரு இது பூவோ பூந்தேரோ அரைச்ச சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே முழு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததென்ன ஒரு மந்திரம் செஞ்சது போல் பல மாயங்கள் தந்ததென்ன இது பூவோ பூந்தேரோ அரைச்ச சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே ஆண்டவர் கொடுத்த அந்த உயர்வுக்காக நல்ல மேன்மைக்காக ஆண்டவருக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறோம். அந்த பிள்ளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்க வேண்டும். கூடி வந்திருக்க நம்முடைய எல்லாருடைய வாழ்த்துதல் அந்த பிள்ளைக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டுடைய நாம மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி நமக்கு தெரிந்ததான ஒரு பட ஸ்தோத்திரம் ஏசுநாதா உமக்கு ஸ்தோத்திரம் ஏசுநாதா 1-2 சனங்களை மட்டும் பாடி ஜெபத்தோடு நாம் இந்த இடத்தை கடந்து செல்லலாம். எல்லோரும் இணைந்து பாடுவோம். ஸ்தோத்திரம் ஏசுநாதா. ஸ்தோத்திரம் ஏசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஏசுநாதா ஸ்தோத்திரம் ஏசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஏசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் தீரும் நாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் தீரும் நாமத்தின் ஆதரவில் இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார் இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார் தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. வேதத்திலிருந்து சில வார்த்தைகள் நம்ம இன்னைக்கு கேட்டதான பொதுவான சங்கீதம் 91 வாசிக்கிறீர்கள். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் இருக்கிறவன். நான் கர்த்தரை நோக்கி நீரை நடைக்கிலும் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவன் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கு பாலாக்கி கொள்ளை நோக்கி காப்பவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டையின் கீழே அடைக்கலம் செய்வார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கெடவுமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கு பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவில் நடமாடும் கொள்ளை நோக்கி மத்தியானத்தில் பாலாக்கி சங்காரத்துக்கு பயப்படாதிருப்பார். உன் பட்சத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து உன் வாழ்க்கைக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை எனக்கு தாபரமாகி கொண்டாய்.
ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதையும் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். நான் என் நாமத்தை நான் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக அன்பு பிள்ளை நம்முடைய இவாஞ்சலிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு பெரிய ஒரு பங்களிப்பு அன்பு பிள்ளை பெற்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த உயர்வுக்காக அவளுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அந்த பிள்ளைகளிலிருந்து வருகின்ற நாட்களில் எல்லா வகையிலும் நல்ல நேர்மையுள்ள பிள்ளையாக, உயர்ந்த பிள்ளையாக, சமுதாயத்தில் மற்ற பிள்ளைகளுக்கு ஒரு மாறுபட்ட பிள்ளையாக, ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி திருச்சபையாக அன்பு பிள்ளையை வாழ்த்துகிறோம். நம்முடைய அனைவருடைய வாழ்த்துதலும் அன்பு பிள்ளைக்கு நிறைவாக தங்கிட்டு எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கிருபை இதிலிருந்து அன்பு பிள்ளைக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாமல்ல இறைவனுடைய சமூகத்திலே இப்போது பிள்ளைக்காக நம்ம எல்லோருமாக ஜெபிக்க ஆயத்தப்படுவோம். ஜெபம் செய்வோம். சகல நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்று முறைவிடமாக இருந்து எங்களை ஆசீர்வாதத்தின் பாதையிலே வழிநடத்தி வருகின்ற நல்ல கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு பிள்ளை கட்சியை நினைக்கின்ற போது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. அவள் ஆலயத்திலும் சரி, தன்னுடைய வாழ்க்கையிலும் சரி, தன்னுடைய கல்வி கூட அந்த உலக ரீதியாக அவள் படிக்கக்கூடிய காலகட்டங்களிலும் சரி, பெற்றோருக்கு இணங்கி நடந்து சமுதாயத்துல பெரியவர்களுக்கு கட்டுப்பட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு அவள் ஆலயத்திலே செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் பார்க்கின்ற போது மனிதர்களாக இருக்கக்கூடிய நாங்களே சந்தோஷப்படுகின்ற போது எங்களுக்கு மேலாக அதிகாரியாக இருக்கக்கூடிய ஆண்டவர் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீர் என்பதை குறித்து நாங்கள் இந்த இடத்துல விசுவாசிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, இந்த நல்ல வேளையிலும் அன்பு பிள்ளைக்கு கொடுத்த இந்த மாற்றத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பு பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதங்கள் தங்கட்டும். இன்றிலிருந்து நாங்கள் வாழ்த்துவதில் என் தேவனுடைய வாழ்த்துதல் அந்த பிள்ளைக்கு நிறைவாக தங்கியிருப்பதாக, மனிதர்களை நம்பி நாங்கள் நிற்கவில்லை, எங்களுக்கு மேலாக ஒருவர் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு வானத்துக்கு பூமிக்கு சிங்காசனத்துக்கு மகிமையாக இருக்கிற என் தேவனுடைய நாமம் மகிமைப்படும் விதமாக அன்பு பிள்ளையினுடைய ஆசீர்வாதம் ஆண்டவருடைய கரத்தில் இருக்குது. கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறோம் என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஆண்டவரே ஆலயத்தில் வந்து அன்பு பிள்ளை செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் நினைக்கின்ற போது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. கர்த்தரை நம்பி வருகின்ற பிள்ளைகள் ஒருபோதும் தள்ளப்படுவதில்லை. அந்த பிள்ளை ஆண்டவரை நம்பி வருகின்ற போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுப்பதை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரை மனதார பிள்ளையை மனதார வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். எங்களுக்காக ஆண்டவர் எங்களுக்கு தந்த உரிமையின் அடிப்படையில் நாங்கள் கேட்டாலும் என் ஆண்டவர் தருவீர் நம்பிக்கை இருக்கின்ற போது அதே நம்பிக்கையோடு நாங்கள் சபையாக இந்த இடத்தில் கேட்கின்ற ஒரே ஒரு காரியம் அன்பு பிள்ளையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய வேண்டுதலை என் ஆண்டவர் பார்த்துக் கொள்ள வேண்டும். அன்பு நிறைந்த பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிறைவாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அன்பு பிள்ளையை வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய உற்றார் உறவினர்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. பிள்ளையினுடைய பெற்றோரை ஆசீர்வதி. அவர்களும் அன்பு பிள்ளைக்காக செய்யக்கூடிய காரியங்களை சிறப்பாக செய்வதற்கு ஆண்டவர் என்னை அடுத்த கட்ட காரியங்களை செய்து கொடுப்பீராக. தொடர்ந்து இந்த இடத்தில் இருந்து நாங்கள் பிரிந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு நாங்கள் வர ஆயத்தப்படுகிறோம். அங்கேயும் ஆண்டவருடைய கிருபை அன்பு பிள்ளையோடு கூட இருப்பதாக தொடர்ந்து இந்த நாள் நடைபெறுகின்ற சடங்கு சம்பிரதாய நிகழ்வு எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய பெரிதான கிருபை கூட இருப்பதாக பெரிய காரியங்களை செய்வதாக. துதிகன மகிமை எல்லாம் உமக்கே சென்றோம். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து கேட்கிறோம். ஜெபங்கேளும் நல்ல கர்த்தாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் மனோடவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியின் மனவரைக்கும் நம்மளோடு கூட குறிப்பாக அந்த பிள்ளைகளோடு கூட நிறைவாக தங்கி இருப்பதாக. மான்விழி ஒரு தேன்மொழி நல்ல மகிழம் பூ அதரம் பூநேரம் அவ பொன்னிறம் அவ சிரிக்க நிரப்பு சிதறும் ஏலப்பூவு கோலம் போடும் ராசிதான் பல ஜாலத்தோடு ஆடப்போகும் ராசிதான் மொட்டுக்கள் இன்னைக்கு பூவாச்சு சித்திரம் பெண்ணாச்சு கட்டுரன் கட்டுரன் நாம் பாட்டு கைகளை தட்டுங்க கேட்டு
அரைச்ச சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே முழு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததென்ன ஒரு மந்திரம் செஞ்சது போல் பல மாயங்கள் தந்ததென்ன இது பூவோ பூந்தேரோ அரைச்ச சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே ஒரு அழகு புத்தகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே. மருமக ஹெச்சி வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செல்லப்பிள்ளைங்கிறத காட்சிக்கும் குடும்பத்தில் வந்து பொதுவாட்டே எங்கள் குடும்பத்துக்குள்ளால நிறைய விஷயங்கள் சண்டை சச்சரவுகள்லாம் நிறைய இருக்கும். நிறைய சண்டை போட்டாலும் நாங்கள் ஏதோ ஒரு இடத்துல எல்லாருமே ஒன்றா நிற்போம். பொதுவாட்டை சித்தப்பா பெரியப்பா பிள்ளைங்க எல்லாருமே நிறைய சண்டை போட்டிருக்கோம். சண்டை வந்து ரொம்ப மனஸ்தாபங்கள் வந்துடும். ரொம்ப மாதங்கள்லாம் பேசாமல் இருந்த நாட்கள்லாம் உண்டு. ஆனால் எங்களுக்குள்ளால ஒரு உணர்வுபூர்வமான ஒரு கட்டுக்கோப்பான இடம் எங்கன்னா எங்களுக்குள்ளால ஏதாவது ஒரு நிகழ்வு வந்துன்னா நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கோம். அந்த விதத்தில் எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு நபர் இருப்பாங்க. அதாவது எப்படின்னா நாங்கள் எங்களை அறியாமலே ரொம்ப இமோஷ்னலாக இருக்கிற ஒரு பெர்சனாக இருப்போம். அந்த இமோஷ்னலாக இருக்கிற விதம் எப்படின்னு கேட்டாச்சுன்னா எங்கள் சொந்த பந்தங்களை பார்த்தாலே கண்ணில் வந்து கண்ணீர் கட்டிரும். அப்படி ஒரு எங்களை அறியாமலே அது அப்படியே எங்கள் ரத்தத்தில் ஊறி போயிருக்கோ என்னவோ தெரியல. நான்லாம் நிறைய நாள் நினைச்சிருக்கேன், நம்ம ஒரு அரசியலில் இருக்கிறோம், ஒரு பெரிய மனிதன் மாதிரி காட்டிக்கிறோம், எல்லா விதத்துலையுமே நம்ம ஒரு பண்பாக நடந்துக்கிறோம், நம்ம அழக்கூடாது, அழக்கூடாதுன்னு கூட சொல்லுவாங்க. எல்லாத்தையும் தாண்டி குடும்பத்துக்குள்ளால எங்கள் குடும்பத்துக்குள்ளால என் தம்பிங்க தங்கச்சிங்க யாரை பார்த்தாலும் சரி நாங்கள் ஃபஸ்ட்டு அதுலேயே வந்து எங்களை என்ன அறியாமலே கண்ணீர். இது வந்து என் குடும்பத்தில் எல்லாருக்கும் இருக்கானா கிடையாது, எனக்கு இருக்கு. இது எனக்கு அப்புறம் நான் பார்த்தது என் மருமக கெட்சியை தான். அவள் கெட்சி அதே மாதிரி தான். அவள் வந்து ரொம்ப அட்டாச்சான ஒரு பிள்ளை. எங்கள் குடும்பத்தில் எங்களுக்கு எப்படி இந்த பிளட்டில் வந்து அது ஊறிச்சோ தெரியல. எங்கள் சித்தப்பா பிள்ளைங்க நான் சரி, பெரியப்பா பிள்ளைங்க நான் சரி, எங்கள் அண்ணன் தம்பி சித்தி பெரியப்பா எல்லாரையும் காட்டிலும் அந்த மொத்தத்திலேயே நான் எப்படி எனக்கு கண்ணு கலங்குமோ அதே மாதிரி அவளை நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் ரிலேட்டிவ்ல வந்து யார் வந்தாலும் சரிம்மா, அவளுக்கு உறவு முறையில் மாமா அத்தை கொழுந்தை சித்தி சித்தப்பானி அவளுக்கு உறவு முறையில் யார் ரொம்ப அட்டாச்சாக பார்த்தாங்க அவளுக்கு அவளை அறியாமலே கண்ணு கலங்கும். அவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் வந்து ஒரு அட்டாச்சான ஃபேமிலி. எங்கள் ஃபேமிலிக்குள்ளால நாங்கள் இது வரைக்கும் அவளை வந்து அவள் வந்து எப்படி எங்களுக்கு அவள் வந்து எப்படி எங்களுக்கு அவ வந்து ஒரு செல்ல பிள்ளைன்னா இந்த குடும்பத்தோடைய பாரம்பரியமான அந்த ஒரு சில நிகழ்வுகளில் கெட்சி முதன்மையானவளாக இருக்கிறாள். நிறைய பொடிசுங்க வாண்டுங்க வந்துருச்சு, தம்பி பிள்ளைங்க தங்கச்சி பிள்ளைங்க இப்படின்னு எங்கள் குடும்பம் பெருத்துச்சு. இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் பல குடும்பங்களை பார்க்கும்போது பிரிஞ்சிருக்கிற சூழலை பார்க்கும்போது எங்கள் குடும்பத்தை பார்க்கும்போது நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக பூரிப்படைகிறேன். ஏன்னா என் தம்பி தங்கச்சிங்க எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் சேர்ந்துருவாங்க. சின்ன விஷயமா இருந்தாலும் சரி ஏதோ ஒரு விஷயத்துல சேர்ந்துருவாங்க. காசு பணம் பொருளாதாரம் இல்லாமை இப்படி நிறைய விஷயங்களை நாங்கள் வந்து சந்திச்சிருக்கிறோம். இது எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் இன்னைக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுல இருக்கிறதா, ஒரு மனநிறைவான ஒரு நிகழ்வுல இருக்கிறோம். அந்த நிகழ்வுல மருமக கெட்சியோட சடங்குல என் தங்கச்சிங்க தம்பிங்க எல்லாரும் எல்லாரோட பங்களிப்பு 10 தம்பி ஒரு அண்ணன் 9 தம்பிங்க தங்கச்சிங்க 10 தங்கச்சிங்க இப்படி அவ்வளவு பேருடைய பங்களிப்பு இருந்ததுல இன்னும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். கெட்சி கொடுத்து வச்சத கெட்சியோட வாழ்வியல்ல இப்படி ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு. அவ இந்த குடும்பத்தோட பெண்ணாட்டு நான் பேசின விதமான இந்த குடும்பத்தோட அட்டாச்மெண்டோடி அவளும் சந்தோஷமா இருப்பான்னு நம்புறோம். ஏன்னா அவ அந்த மாதிரியான கேட்டகரியில அவ இருக்கிறா. அவ இன்னும் நல்லா பண்பா அழகா வாழணும் வளரணும். அவ அது மட்டும் இல்லாம இந்த குடும்பத்தோடைய பாரம்பரியமான நம்ம குடும்பத்தோடைய சூழலை மாமா யாரு அத்தா யாரு சித்தி யாருன்னு சொல்லி எல்லாரும் 1000 பிரச்சனைகள் வந்தாலும் சரி 1000 முரண்பாடுகள் வந்தாலும் சரி அதை தாங்கி நம்ம சொந்த பந்தம் அப்படிதான் இருக்கும். எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் நம்ம அவங்களோட சேர்ந்துருக்கணும், அவங்களோட நிழல்லே வாழணும், அவங்கள நாளைக்கு நம்ம ஒரு வசதியான நம்ம அவங்கள அரவணைச்சுக்கிறோங்கிற ஒரு பாகுபாடோடு பண்பாடோடு அவ வளருவான்னு நான் நம்புறேன். நிறைந்த இடத்துல ஆலயத்துல வாசல்ல இருந்து சொல்றேன். ஆசீர்வாதமா இருப்பா எம்மா மருமக. நன்றி.
ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே பாக்கிரமாகவும் கருணை மிக்க பாக்கிரமாகவும் கருணை மிக்க பாக்கிரனை யோதபுத்திரனை என்னும் ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே அன்னை மரி சுதனை மீது அமிழ்ந்து கொள்ளுபவனை மீது அமிழ்ந்து கொள்ளுபவனை மீது அமிழ்ந்து கொள்ளுபவனை உங்களை வீடுத்த சின்ன குமாரனை உங்களை வீடுத்த சின்ன குமாரன் உன்னுரை முப்படியின் உன்னை சாத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே சம்பனருவானை நிசேகனே அம்பருவானை நிசேகனே அம்பருவானை நிசேகனே அம்பருவானை அன்பு பல இது பைவன் சாத்திரம் செய்வேனே ரட்சகனை சாத்திரம் செய்வேனே ரட்சகனை சாத்திரம் செய்வேனே ரட்சகனை சாத்திரம் செய்வேனே ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீ உன் வாழ்வு பிரளயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, அவர் உன் வாசலின் தாழ்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அப்பொழுது எங்கள் குமார இளமையிலும் ஓங்கி வளருகிற விருட்ச கண்டுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திருந்த அரண்மனை மூளைக்கற்களைப் போலவும் இருப்பார்கள். குழந்தைகளைப் போல பேசினேன், குழந்தைகளைப் போல சிந்தித்தேன், குழந்தைகளைப் போல யோசித்தேன். நான் புருஷான போதே குழந்தைக்கேற்றவளை ஒழித்து விட்டேன். வாலிபன் தன் வழி எதினால் சுத்தப்படுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனாலே தானே. அன்றியும் பகுத்துக்கிய இச்செயலுக்கு நீ விலக்கி ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடைய நீதியை, விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. கடைசியாக உண்மை உள்ளவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவை எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுகிறது. ஆமென். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் விசேஷமாக இந்த பூப்பருவ ஸ்தோத்திர ஆராதனைகளை தேவனுடைய பிள்ளைகள் கலந்து கொள்ளத்தக்கதாக கிருபை செய்ததை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரை துதிப்போம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். தனிமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாம் ஆண்டவரை துதிப்போம். அவருடைய பிள்ளைகளுடைய தகப்பனார், தாயார், அவருடைய குடும்பம் எல்லாரும் ஆண்டு விசேஷமாக அந்த மகளை கத்தர், இந்த திருச்சபையின் மகளை ஆண்டவர் ஆசிரியப்படியாகவும் அவர்களுக்காக நாம் திரையும் செய்வோம். அதுக்கு முன்பதாக ஒரு வசனத்தை படிப்போம். இந்த வசனத்திலேயே அருமையான மகள் இந்த திருச்சபையின் மகள் கத்தர் ஆசிரியப்படியாக அவருடைய கருத்திலே ஒப்பு கொடுத்து இந்த வசனங்களை ஆசிரியப்படியாக செய்வோம். புத்தகம் 62ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியும். ஹல்லேலூயா,
ஆண்டோடைய ஆசீர்வாதம் அருமையான மகள் மேல் வந்து இறங்கும்படியாக ஆண்டோடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்பதாக ஆண்டவர் இந்த விழாவிலே அருமையான மகளுக்கு ஆசீர்வாதத்தை கூறுகிறார். உன் தேசம் பியூலா என்றால் ஆண்டவர் உன்மேல் பிரியமா இருக்கிறார் என்றும் உன் தேசம் எப்சிபா என்றும் பியூலா என்றும் சொல்லப்படும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எப்சிபா என்றால் தேவன் மேல் பிரியமா இருக்கிறார் என்றும், பியூலா என்றால் உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்பதாக ஆண்டவருடைய வார்த்தைகள் அருமையான மகளுக்கு இந்த வேளையிலே ஆவியானவர் மூலமாக கொடுக்கப்படுகிறது. ஆகவே நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா இருப்பார் என்று இந்த ஆளுகை என்ன செய்வான், நீ கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறாய் என்றும் உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்று சொன்னதான வசனத்தின்படியே அருமையான மகள் எந்த இடத்துல எந்த தேசத்துல இருந்தாலும் சரி அந்த தேசத்தில் உள்ள ஆளுகை ராஜதிகம் அந்த மகளுக்கு கொடுப்பேன் என்பதாக ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதாக அவருடைய வார்த்தைகள் நமக்கு கற்று சொல்லப்பட்டுள்ளதை நாம் சற்று பார்ப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை படிக்கும் போது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம், கடைசியாக சகோதரரை உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டு இருக்கிறதாக ஆண்டவர் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல எல்லாம் தியானிப்பதற்கு சற்று நேரம் பற்றாது. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தியானிப்போம். கற்புள்ளவைகள் எவைகளோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டு இருங்கள் என்பதாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் கற்புள்ளவர்களா இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதாக ஆண்டவருடைய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் படிக்கும் போது 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் குழந்தையாய் இருந்த போது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கு ஏற்றவில்லை ஒழித்து விட்டேன் என்பதாக இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே குழந்தை பருவம் மனுஷனுக்கு அநேக பருவங்களை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். குழந்தை பருவம், வாலிப பருவம், முதியோர் இப்படிப்பட்டதான பருவங்கள் இருக்கிறது. ஆகவே இந்த நாட்களிலே ஆண்டவர் நம் அருமையானவர்களுக்கு குழந்தை பருவத்தை முடித்து வாலிப வயதை எட்டும்படியான அந்த பருவத்தை வைத்திருக்கிறார். ஆகவே இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும், இந்த குழந்தைக்குள்ள பருவத்தை விட்டுவிட்டு அவைகள் எல்லாம் இந்த விளையாட்டுகள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு பரிசுத்தத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதாக ஆண்டோடைய வார்த்தைகள் நமக்கு கற்றுத் தருகிறது. ஆகவே இவைகளை விட்டுவிட வேண்டும், மற்றபடி ஆண்டோடைய வார்த்தைகளை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதாக ஆண்டோடைய வார்த்தைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா செயல்களை விட்டுவிட்டு வாழ்வு பிள்ளைக்குள்ள அந்த வளர்ச்சியிலே நாம் வளர வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சா இருக்கு. ஞான பால் என்று சொல்லும் போது ஆண்டுடைய வார்த்தைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஞான பாலை நாம் பருகிறதான சமயத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் நேர்த்தியாக ஆண்டோருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ முடியும் என்பது வேத வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஆகவே இந்த வேத வாசிப்பும் ஜெபமும் நம்முடைய வாழ்க்கையிலே 2 கண்களாக இருக்கிறது. ஆகவே அந்த வேத வாசிப்பு ஜெபமும் இருக்கும் போது ஒரு கற்புள்ள வாழ்க்கை வாழ முடியும், ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும், ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்பதாக ஆண்டவருடைய வார்த்தைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். மரியாள் என்றுதான ஆண்டவராகிய தாயாரை பற்றி நாம் பார்க்கும்போது இந்த மரியாளுடைய பெற்றோர்களுக்கு அதே முதல் வயது வரைக்கும் குழந்தைகள் இல்லாமல் இருந்திருக்கிறது. அப்பொழுது மரியாளின் தகப்பன் வனாந்தரத்திலே சென்று எனக்கு ஒரு குழந்தை என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டே இருப்பாராம். அதே போல மரியாளின் தாயார் வீட்டிலே ஜெபித்துக் கொண்டு இருப்பார்களாம். ஆகவே அவருடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் மரியாளை அவர்களுக்கு குழந்தையாக கொடுத்ததான சமயத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு பொறுத்துரைப்பட்டிருக்கிறார்கள். என்னவென்றால், இந்த பிள்ளையை ஆலயத்திலே பரிந்துரை செய்வதற்காக நாங்கள் அனுப்பி விடுவோம் என்று சொல்லி அவர்கள் அப்படியாக அவர்கள் ஒரு பொறுத்துரை பண்ணி கொண்டார்களாம்.
அப்படிப்பட்டதான பொருத்தின மகள் தான் மரியாள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மரியாள் ஒரு கற்புள்ள கன்னிகையாக இருந்தாள் என்பதாக வேத வசனங்கள் நமக்கு கற்றுத் தருகிறது. ஆகவே கற்புள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு மரியாளுடைய பெற்றோர் மரியாளுக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருந்தார்கள் என்பதாக பார்க்கிறோம். ஆகவே நாம் நம்முடைய பிள்ளைகளே பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் மரியாளுடைய கணவன் மரியாளுடைய தாயும் தகப்பனை எவ்விதமாக ஆண்டுடைய சமத்திலே தம்முடைய பிள்ளையை பொருத்தனை பண்ணி அவர்களை வளர்த்தார்களோ அதே போல நாமும் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டுடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறதான சமயத்திலே அப்படிப்பட்டதான நன்மைகளே தேவன் நமக்கு தர வல்லமை உள்ள தேவனாக காணப்படுகிறார். ஆகவே அப்படிப்பட்டதான ஒரு பரிசுத்தத்திலே மிகவும் மேலோங்கி வளரத்தக்கதாக தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. உன்னத பாட்டின் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னத பாட்டின் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் பிரியமே நீ ரூபவதி, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை, உன் கண்கள் புறா கண்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. பூர்ண ரூபவதி என்று சொல்லும் போது பரிசுத்தத்தை சொல்லி அங்கே சாலமோன் ஞானியை குறிப்பிடுகிறார். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பிரியமுள்ளதான ஒரு பிள்ளையாக வாழ வேண்டும் என்றால் நாம் பிரியமே நீ ரூபவதி, நீ பூர்ண ரூபவதி. ரூபவதி என்றால் அழகை பற்றி சொல்லும் போது அது பரிசுத்தத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறதான சமயத்திலே ஆண்டவர் நம்மை ரூபவதியாக அழைக்கிறார். அதோடு மட்டுமில்லாமல் ஒரு கண்கள் புறா கண்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. புறா கண்கள் என்று சொல்லும் போது ஒரு கபடற்ற ஒரு பார்வை, ஒரு பரிசுத்தமான ஒரு பார்வை. விசேஷமாக புறா என்றதான புறாவுக்கு அந்த பறவைக்கு அந்த உடம்பிலே கசப்பு என்றதான பித்தம் இருக்கிறது என்று சொல்வார்கள். அப்படிப்பட்டதான கசப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதாக ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு கற்றுத் தருகிறது. ஆகவே மரியாளை போல ஒரு பரிசுத்த கன்னியாக வாழ்ந்து ஆண்டவருடைய பிள்ளையாக என் பிரியமே நீ ரூபவதி, நீ பூர்ண ரூபவதி, ஒன்றில் பழுதொன்றும் இல்லை என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த மகளும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஒரு பரிசுத்தம் உள்ள கன்னியாக வாழ்ந்து ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக வாழ்ந்து ஆண்டவரை இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. நீ கர்த்தருடைய கருத்தில் அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமா இருப்பாய். நீ எப்சிபா என்றும் பீலா என்றும் பேர் பெறுவாய். எப்சிபா என்றால் ஆண்டவருக்கு பிரியமானவள், பீலா என்றால் ஒரு தேசம் வாழ்க்கப்படும். ஒரு தேசம் வாழ்க்கப்பட வேண்டும் என்றால் நீ ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் அங்கே நாம் ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். நன்மைகளுக்கு ஊற்றும் உங்களிடமாக இருக்கிறதான எங்கள் அன்பின் பரிசுத்த நல்ல பிதாவே, மகிழும் ஆசீர்வாதமான இந்த பரிசுத்தமான நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நீங்கள் வாயு பிராயத்திலே உன்னை படைத்தவரை நினைத்துக்கொள் என்று சொல்லப்பட்ட திருமுறையின் வழியாக விசேஷமாக இந்த நாளிலே ஆண்டவரே ஒரு புதியதான ஒரு வாழ்வின் நிலைப்பாட்டுகளே அடியெடுத்து வைத்திருக்கிறதான அன்று மகளுக்கு செய்யும்படி கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன். தகப்பனே, இவ்வளவு நாட்களும் குழந்தைகளைப் போல ஏற்ற பருவத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்ட மகள் இன்று முதல் வாழ்வு பிரயத்திற்குள்ளாக அடியெடுத்து வைத்து ஆண்டவரே அவர்கள் எல்லாவற்றையும் மாற்றி ஒரு புதிய அடையாளமாக தம்முடைய மகளுடைய வாழ்க்கையின் பயணங்களை ஆண்டவருடைய சிறு சமூகத்திலே அர்ப்பணித்து இறை பணியாளராய் கடந்து வந்து வாழ்த்தி செபிக்கும்படியாக கர்த்தர் மேற்கொண்டதான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அந்த மகளை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இத்தனை ஆண்டு காலம் பாதுகாத்து பராமரித்து வழி நடத்திய தேவாதி தேவன் குழந்தை பருவமாக இருந்து விளையாட்டு பருவங்கள் எல்லாவற்றையும் கடந்து வந்து இப்பொழுது ஒரு புதிய பருவத்திற்கு நேராக தன்னுடைய மகளை அழைத்து வந்திருக்கிறேன். என் கடந்து சொல்கின்ற ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு நிமிடங்களிலும் ஆண்டவருடைய பேரர்களின் ஆசீர்வாதத்துடைய அனுகிரகங்கள் நிறைவாக தங்கியுள்ளபடியாக செபிக்கிறேன். அந்த மகளை பெற்றெடுத்தது அந்த பெற்றோரை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆண்டவரை அபிதமான நன்மையினாலும் திரும்பினாலும் நிரப்பி ஆசீர்வாதத்தள்ளபடியாக செபிக்கிறேன். ஆண்டவரை விசேஷமாக அன்பு மகளை வாழ்க்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறதான உற்றார் உறவுகள் ஆண்டவரை அக்கம் பக்கத்தினவர் திருச்சபையுடைய இறை மக்கள் அனைவரையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அனைவருடைய வாழ்த்துதல் அந்த மகளுடைய வாழ்வுகளை நிறைவாக தங்கட்டும். அதை விட விசேஷமாக இறை ஆசீர்வாதங்கள் அந்த மகளுடைய வாழ்வுகளை நிறைவாக தங்கியுள்ளபடியாக செபிக்கிறோம். தேவ கிருபை அந்த மகளோடு கூட இருக்கட்டும், வழி நடத்தட்டும், ஆசீர்வதிக்கப்பட ஆவியானவர் கிருபை செய்துள்ளபடியாக செபிக்கிறோம். ஆண்டவரே அந்த மகளுடைய உடன்பிறப்பான சகோதர
ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் மகளையும் கர்த்தர் ஆசீர்வாதம் தள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வாலிப நாட்களிலே கர்த்தரை நினைத்துக் கொண்டு ஆண்டவரை திரு சத்தத்திற்கு தங்களை செவிசாய்த்து அதிலே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு ஆண்டவருக்கு பயப்படுகிறதான வயிற்றின் வாழ்க்கையிலே வாழ்ந்து நற்சான்றுகளாய் சாட்சியாய் அந்த மகள் திகழப்பட கர்த்தர் அருள் புரிந்தருளபடியாக ஜெபிக்கிறோம். சகல விதமான தடைகளை மாற்றுவீராக. ஒரு விசைக்கூட மகளுக்காய் மகளை வாழ்த்தும்படியே கடந்து வந்திருக்கிற அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகள், உற்றார், உறவுகள், நண்பர்கள், அக்கம் பக்கத்தினர் என்று சொல்லி அனைவரும் ஒரு விஷயம் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இவ்விதமான வாழ்த்துதல் அந்த மகளோடு கூட இருக்கட்டும். இறை வாழ்த்துவதற்கு நிறைவாக தங்கட்டும். திருப்பணிகளாய் காணப்படுகிற நாங்களும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இறை ஆசீர் நிறைவாக தங்கி வழி நடத்தட்டும். தலைமையோடு அர்ப்பணம் செய்வேன். இயேசுவின் வழியை வேண்டிக் கொள்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் நடத்துகிறோம். நாம் அனைவருடைய கலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அழகான சின்ன தேவதை அவள் தானே எங்கள் புன்னகை. நாள்தோறும் இங்கு பண்டிகை, நம் வானில் வான வேடிக்கை. இது போல சொந்தம் தந்ததா இறைவாவா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவெடி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம், அதிரடியாய் வாழ்ந்துதான் காட்டலாம். அழகான சின்ன தேவதை அவள் தானே எங்கள் புன்னகை. நாள்தோறும் இங்கு பண்டிகை, நம் வானில் வான வேடிக்கை. இது போல சொந்தம் தந்ததால் இறைவாவா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவெடி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம், அதிரடியாய் வாழ்ந்துதான் காட்டலாம். சந்தோஷ சாரதியம் ஜன்ம தேடி வர செய்யும் சொந்தமல்லோ. நாம் பாடும் பாட்டை தினம் கேட்கும் சிலைகளும் தலையை ஆட்டுமல்லோ. சந்தோஷ சாரதியம் ஜன்ம தேடி வர செய்யும் சொந்தமல்லோ. நாம் பாடும் பாட்டை தினம் கேட்கும் சிலைகளும் தலையை ஆட்டுமல்லோ. நம்மை கண்டு ஊரின் கண்கள் பட்டதாலே நட்சத்திர கூட்டம் திருஷ்டி சுற்றி போடும். தமிழில் உள்ள பிரிவென்ற சொல்லை நாங்கள் இங்கு அழித்திடுவோமே. வந்து வந்து மோதும் சின்ன சின்ன சோகம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஊதும் போது ஓடி போகும். எங்களுக்குள் நாங்கள் செல்ல பேரை வைத்துக் கொண்டு செல்லமாக நாளும் சொல்லி சொல்லி பார்ப்பதொன்று. அள்ளி அள்ளி அம்பை தந்து மெல்ல மெல்ல உள்ளம் திருடும் கொள்ளை கூட்டம் நாங்கள் தானல்லோ. சந்தோஷ சாரதியம் ஜன்ம தேடி வர செய்யும் சொந்தமல்லோ. நாம் பாடும் பாட்டை தினம் கேட்கும் சிலைகளும் தலையை ஆட்டுமல்லோ. அழகான சின்ன தேவதை அவள் தானே எங்கள் புன்னகை. நாள்தோறும் இங்கு பண்டிகை, நம் வானில்
சொந்தம் தந்ததா இறைவா வா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவெடிதான் சேர்ந்து நாம் சிரிக்கலாம். அதிரடியாய் வாழ்ந்துதான் காட்டலாம். இன்னும் சொல்ல வார்த்தை இல்லையாக மொத்தம் இந்த வாழ்க்கை அர்த்தம் உள்ள வாழ்க்கை தானோ. சந்தோஷ சாரலின் ஜன்மம் தேடி வர செய்யும் சொந்தமல்லோ. நாம் பாடும் பாட்டை தினம் கேட்கும் சிலைகளும் தலையை ஆட்டுமல்லோ. அழகான சின்ன தேவதை அவள் தானே எங்கள் புன்னகை. நாள்தோறும் இங்கு பண்டிகை நம் வாழ்வில் வான வேடிக்கை. இது போல சொந்தம் தந்ததா இறைவா வா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவெடி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம். அதிரடியாய் வாழ்ந்துதான் காட்டலாம். ஆசை ஆசையாய் இருக்கிறதே இது போல் வாழ்ந்திடவே. பாச பூமழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே. நம்மை காணுகிற கண்கள் நம்மோடு சேர கெஞ்சும். சேர்ந்து வாழுகிற இன்பம் அந்த சொர்க்கம் தன்னை மிஞ்சும். ஒரு நாள் கூட இங்கு வரமாகும் உயிரங்கள் வீடாகும். சுகமாய் என்றும் இங்கு விளையாடும் நிரந்தர ஆனந்தம். ஆசை ஆசையாய் இருக்கிறதே இதுபோல் வாழ்ந்திடவே. பாச பூமழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே.
ஆசை ஆசையாயிருக்கிறதே இதுபோல் வாழ்ந்திடவே பாச பூமழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே சேரும் ஓவியம் போல சேர்ந்திருப்போ வரலாறு எல்லாம் நம் பேரை நாளை சொல்வதை போல வாழ்ந்திருப்போ எங்களுக்குள்ளே வளைந்திடுவோம் நாணலை போல்தானே நம் ஒற்றுமை காத்திட நின்றிடுவோம் தூண்களை போல் நாமே அடைமழையாக பெய்யும் சந்தோஷம் ஆசை ஆசையாயிருக்கிறதே இதுபோல் வாழ்ந்திடவே பாச பூமழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே நம்மை காணுகிற கண்கள் நம்மோடு சேர கெஞ்சும் சேர்ந்து வாழுகிற இன்பம் அந்த சொர்க்கம் தன்னை மிஞ்சும் ஒரு நாள் கூட இங்கு வரமாகும் உயிரங்கள் வீடாகும் சுகமாய் என்றும் இங்கு விளையாடும் நிரந்தர ஆனந்தம் அண்ணன் என்ற சொந்தமே அன்னையானதை பாருங்கள் சிலுவைகளை நீ சுமந்து மாலைகள் எமக்கு சூட்டினாய் சிறகடிக்கும் பறவைக்கெல்லாம் வானத்தை போல மாறினாய் விழியோடு நீ குடையாவதா விழிகள் நனைவதில்லை நெஞ்சில் பூமழை
இரண்டு கண்கள் என்றாலும் பார்வை என்றும் ஒன்றுதான். உருவத்திலே தனித்தனிதான், உள்ளம் என்றும் ஒன்றுதான். ஒரு சேவல்தான் நடை காத்தது, இந்த அதிசயம் பாருங்கள், கண்ணனை வாழ்த்துங்கள். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. கிளிக்கூட்டம் போல் எங்கள் கூட்டமே, இது ஆனந்த பூந்தோட்டம், அன்பின் ஆலயம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தான் நாம மகிமைப்படுவதாக. அன்புக்குரிய பிள்ளை கெட்சி எங்களுடைய இவாஞ்சலிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியா கிடைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். அன்புக்குரிய பிள்ளை இன்றைக்கு வயதுக்கு வந்த நிலைமை அடைந்ததை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் அவளுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியங்களையும் நல்ல எதிர்காலங்களையும் நல்ல எதிர்பார்க்கக்கூடிய வாழ்வையும் அவளுக்கு கொடுக்க வேண்டும். பெஸ்ட் தங்கச்சி, எதனாலும் எனக்கு ஷேர் பண்ணாம அவ சாப்பிடவே மாட்டா. அப்படிப்பட்ட ஒரு தங்கச்சி. அவ சடங்குக்கு வேண்டி எனக்கு காலேஜ்ல லீவ் போட்டுட்டு நான் வந்திருக்கேன். இன்னைக்கு என் தங்கச்சியோடைய பர்த்டே ஃபங்க்ஷன் கிராண்டா நடந்துட்டு இருக்கு. அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெரி கேரிங் பர்சன், எல்லாருமே நல்லா பார்த்துக்கிடுவா. அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லாத விஷயம் கூட என்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவா. ரொம்ப பிடிக்கும் அவளை. நானும் கெட்சி சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா இல்ல அக்கா தங்கச்சியான்னு தெரியாது, 2 பேரும் அப்படி பழகுவோம். 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே ஜாலியா விளையாடுவோம். இப்போ வரைக்கும் நாங்க ஜாலியா இருப்போம். இன்னைக்கு ஃபங்க்ஷன்லயும் ஜாலியா பேசிட்டு இருந்தோம். எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவா. ஃபுட்டு எதுனாலுமே ஜஸ்மாக்கா வீட்டில் போய் நாங்கள் மாங்காய் எல்லாமே சாப்பிடுவோம். சேர்ந்து தான் சாப்பிடுவோம், சேர்ந்து தான் இருப்போம். எல்லா இடத்துக்குமே டூருக்கு எல்லாத்துக்குமே சேர்ந்து தான் போவோம். அவளை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எதுனாலுமே ஓடி ஓடி வீட்டுக்கு வந்து எதுனாலுமே சொல்லுவா. அவ்வளோ நல்ல பொண்ணாவா. டான்ஸு சிங்கிங் எல்லாமே அவளுக்கு நல்ல டேலண்ட் உண்டு. எதுனாலுமே எங்களுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவா. ரொம்ப பிடிக்கும் அவளை. அன்றைக்கு அந்த பிள்ளையினுடைய இந்த சடங்கு விழாவுக்காக நாங்கள் வந்திருப்போது எங்களுக்கு கிடைத்த ஒரு ஊழியக்காரர்களாக எங்களுக்கு கிடைத்தது ஒரு மிகப்பெரிய பெருமை. எங்க அக்காவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் மேல ரொம்ப பாசம் உண்டு. இன்னைக்கு தங்கச்சியோட பர்த்டே ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன்ல ரொம்ப ஹாப்பியா இருக்காம. எங்களுக்கும் அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா விஷயமும் நான் வந்து ஷேர் பண்ணுவேன், அவங்களும் எனக்கு ஷேர் பண்ணுவோம். ஐ லவ் கெட்சி. அப்புறம் அவளுக்கு செம்ம டேலண்ட் உண்டு, நல்லா டான்ஸ் ஆடுவா. பாட்டுமே உண்டு, ஆனால் கொஞ்சம் ஷை, அதனால கொஞ்சம் ரொம்ப வெளியில அதை காட்ட மாட்டா. ஆனால் நல்லா பாடுவா. நல்லா ஆக்டிங்லாம் ரொம்ப உண்டு. நல்ல ரீல்ஸ் எல்லாம் என் கூட சேர்ந்து பண்ணுவா. அது ரொம்ப ஃபன்னா இருக்கும். அக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும். செல்லருவா கீழே விழுந்துட்டுனா வந்து காப்பாத்துவா. எங்களுக்கு ட்ரீம் ஒன்று இருக்கு. நாங்க ரஃபேல், கெட்சி, ஸ்வீட்டி நாங்க எல்லாருமே சேர்ந்து வீடு கட்டணும் அப்படின்னு. அது இப்போ நடக்கட்டாலும் ஒரு நாள் நடக்கும். அதை நாங்க ஒரு நாள் நடத்தி காணிப்போம். அவளுக்கு அது ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே சொல்லுவோம் நாங்க சேர்ந்தே இருக்கணும். ரயில்வே ட்ராக்கு கிட்ட வீடு கட்டணும், அங்க ரிவர் அதெல்லாம் இருக்கணும்னு சொல்லுவா. அது ஒரு நாள் நடக்கும். காடு நடத்தி வைப்பாங்க, நம்பிக்கை இருக்கு. வாழ்த்த வேண்டும் வந்திருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களும் அவளை வாழ்த்தினாலும் தேவனுடைய வாழ்த்துதல் அவளுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாமல்ல இறைவனுடைய சமூகத்திலிருந்து ஒரு போதகராக அந்த பிள்ளையை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் மென்மேலும் அவளோடு கூட இந்த அவளை வாழ்த்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என் தம்பி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனை தான் நான் அவகிட்ட வச்சு சொல்லுவேன். எனக்கு அவனை தான் ரொம்ப பிடிக்கும். பட் 2 பேருமே ரொம்ப பிடிக்கும். அவ என்னோட கூட பிறந்த தங்கச்சி மாதிரி. 1 வீக் முன்னாடி நாங்க 2 பேரும் சண்டை போட்டோம். எதுக்குன்னா நான் வேற யாராச்சும் பேசினா அவளுக்கு பிடிக்காது, அவ வேற யார்ட்டையாவது பேசினா எனக்கு பிடிக்காது. அதனால சண்டை போட்டோம். இன்னைக்குதான் கொஞ்சம் ஜாலியா பேசணும். மற்றபடி எப்பவுமே சேர்ந்துதான் சுத்துவோம். ஆனா அவளுக்கு வந்து ரொம்ப பொசசிவ் ஆகும். எனக்கும் அப்படிதான். கமல் பெரியப்பா ஒரு நாள் வந்து ஒரு வெளியூருக்கு போயிருந்தாங்க. நாங்க அப்போ எங்களை வந்து கூட்டிட்டு இருந்தாங்க. ரஃபேலும் கெட்சியும் சேர்ந்து தூங்குவோம் வாங்க 1 வீக் அப்படின்ட்டு. நாங்க ஜான் மாமா வீட்டுக்கு போய் தூங்கினோம். ரொம்ப ஜாலியா இருந்து என்ஜாய் பண்ணோம், டான்ஸ் பண்ணோம். ரஃபேல நாங்க ரொம்ப கிண்டல் பண்ணோம். என் தம்பி அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். தவளையெல்லாம் போட்டு அவனை ரொம்ப கலாய்ச்சோம். ரொம்ப என்கிட்ட தான் வந்து படுத்திருந்தாங்க கெட்சி அண்ட் ரஃபேல். கிட்டத்தட்ட ஜான் மாமா 12 மணிக்கு வருவாங்க. வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. ஒரே சாப்பாடாக தான் இருக்கும் டெய்லி. அந்த வீக் ஃபுல்லாகவே நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் இருந்தோம் 12 மணிக்கெல்லாம்.
அதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்து அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவளை தான் எழுப்புவேன் ஃபர்ஸ்ட்டு. நான் கூப்பிட்டோன்னே எழுந்திரிச்சிருவா. ஒரு நாள் அவங்க அப்பா வந்து கோயம்புத்தூர் போனதும் அந்த நாங்கள் ஜாலியாக இருப்போம்ட்டு பானந்த வீட்டுக்கு போயிட்டு அங்கே தூங்கணும். அவள் வந்து அவங்க அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை தூங்குறதுக்கெல்லாம் கூப்பிட்டா. அப்போ சரின்ட்டு எங்கள் அம்மாட்ட கேட்டுட்டு நாங்கள் அங்கே போனோம். அதனால அங்கே போயிட்டு நாங்கள் ஒரே ஜாலியாக இருந்தோம். அப்புறம் அவங்க அப்பாட்ட ஃபோன் பண்ணி சொன்னால், நீங்கள் இன்னும் 2 நாள் வராமல் இருங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் ஜாலியாக இங்கே இருக்கோம், நீங்கள் 2 நாள் வராட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னால். அதனால நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஜாலியாக விளையாண்டோம். ரஃபேல் எல்லாம் கிண்டல் அடிச்சோம். அப்புறம் நைட் ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் VBS போவோம். ஏன் இவ்வளோ லேட்டாக வரீங்கன்னு கேட்பாங்க. அப்போ நாங்கள் சொல்லுவோம், எங்களுக்கு வந்து தூங்குறதுக்கு 12 மணி ஆயிரும் அப்படின்னு. அதனால அவள் சொல்லுவா, இல்லை நாங்கள் மிட்நைட் 12 மணிக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு தூங்குவோம் அப்படின்னு சொல்லுவா. அதனால நாங்கள் வந்து VBSலாம் ரொம்ப ஜாலியாக இருப்போம். சண்டே கிளாஸ் எல்லாம் சேர்ந்து போவோம். 2 பேருமே விட்டு தனியாக விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டோம். அவள் வந்து நான் எங்கே போகணுமோ அங்கே கூட வருவா, நானும் அப்படிதான். நாங்கள் 2 பேரும் வந்து ஒரே ஸ்கூலில் படிக்கணும்னு அவளுக்கு ஆசை. அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்போவுமே என்னை பற்றி சொல்லுவாள். அவள் வந்து என்கிட்ட வந்து சொல்லுவாள், உன்னை பற்றி வந்து என் கிளாஸில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னேன், அவங்க வந்து உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு. அதனால நான் கேட்பேன், நீ எதுக்கிட்டி உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் என்னை பற்றி சொல்லுங்க அப்படின்னு. அதனால் அவள் சொல்லுவாள், இல்லடி உன்னை பற்றி சொன்னாதான் எல்லாரும் இன்ட்ரெஸ்டிங்காக கேட்காங்க அப்படின்னு சொல்லுவாள். ஃபுல்லாக என்னை பற்றி தான் அவள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வரைக்கும் பேசுவாள். அவளை நல்லா பிடிக்கும், அவளுக்கும் எனக்கு பிடிக்கும். ஸ்வீட்டி சஜி எல்லாரும் சேர்ந்து நாங்கள் எப்பவுமே விளையாடுவோம். கிறிஸ்மஸ் அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் போடுவோம், எல்லாம் பண்ணுவோம், எல்லாம் ஷேர் பண்ணுவான். எதுனாலும் சண்டை போடுவோம், பேசுவோம், அடிப்போம், அழுவோம், அவன் அழுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் போய் மறுபடியும் போய் பேசுவோம். நானும் எங்கள் அக்காவும் எங்கள் அண்ணன் எல்லாம் சேர்ந்து தான் விளையாடுவோம். டீச்சர் கேமில் வச்சு ஏதாவது எழுதி விளையாடுவோம். மேக்கப்னா ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி என்கிட்ட வந்து ஐலைனர் லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு விடுவேன். இப்போ அவளுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷத்துல இருப்பேன் அந்த மேக்கப்னாலேயே கூட. ரொம்ப நான் ஏதாச்சும் எமோஷ்னலாக இருந்தால் என்கிட்ட வந்து ரொம்ப ஆறுதலாக பேசுவா. அக்கா நான் அழுதேன்னா ரொம்ப அது கஷ்டமா இருக்கும், என்கிட்ட வந்து சொல்லுவா. நான் அழுதேன்னா அது போய் வீட்டில் போய் சொல்லுவா, அக்கா இப்படி இதுக்காக அழுதாங்கன்னு. ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பா எனக்கு. 2 பேரும் ஜாலியாக வெளியே போனாலும் நாங்கள் பிளான் போடுவோம். அப்புறம் கடைக்கெல்லாம் யாருக்கும் தெரியாமல் ஜாலியாக போவோம். மாங்காய் வந்து ஆச்சம்மாக்கு தெரியக்கூடாதுன்ட்டு நாங்கள் 2 பேரும் போய் பறிச்சிட்டு வந்து அதனால நாங்கள் வெட்டி தின்னுவோம். இவங்க சஜியும் ரஃபேலும் வந்து கேட்பாங்க. அப்போ கெட்ஸி சொல்லுவா, நான் தரேன், நாங்கள் வந்து எதுவுமே சாப்பிடல அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா ரஃபேல் வந்து கெட்ஸி போய் வீட்டில் மாட்டி விட்டுருவா பெரியப்பாட்ட. அவள் போய் சொல்லுவா, கெட்ஸி வந்து மாங்காய் சாப்பிட்டா நாளைக்கு காய்ச்சல் வந்துடுச்சுன்னா நீங்கள் பார்த்துக்காங்க அப்படின்னு சொல்லிடுவா. அதனால ரஃபேலும் அவளும் எப்போ பார்த்தாலும் சண்டை தான் போடுவாங்க. சிலரப்ப எங்கள் வீட்டில் யாரும் இல்லைன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து என்ன பார்த்துப்பா. நான் இங்கே ஏதாவது வேலை பண்ணிட்டு இருந்தோம், அவள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவா. ஹெல்ப் பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் அங்கே வீட்டுக்கு போய் ஏதாவது கொடுப்பா. தேங்க்யூ. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு பிடிக்குமா தெரியாது, பட் அவளுக்கு ஸ்வீட்டியனா ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே அவ கூடயே தான் இருப்போம். நான் என் தம்பி இப்படியே தான் இருப்பேன். ரஃபேல் கூடயே சேர்ந்து நாங்கள் சுத்திட்டு இருப்போம், சுத்துவோம். கெட்சியை பத்தி சொல்லிட்டே போகலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு எங்களுக்குள்ள, நிறைய சீக்ரெட்ஸும் இருக்கு. 2 பேரும் சேர்ந்து நிறைய போட்டோ எடுப்போம். அவளை விட்டுட்டு நானும் எங்கேயும் போக மாட்டேன், அவளும் என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டா. 2 பேரும் தான் சேர்ந்து சுத்துவோம். அவளை நல்லா பிடிக்கும். அவளுக்கு என்ன பிடிக்குமான்னு தெரியல. எஸ், ஐ லவ் கெட்சி. நானும் கெட்சி எப்படின்னா 2 பேருமே ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுவோம். எல்லா கிறிஸ்மஸ்க்கும் அப்படிதான். நாங்கள் 2 பேரும் வேற வேற கலர்ல எடுப்போம். டான்ஸ்னா கூட அஜியும் அகல்யாவும் வந்து சேர்ந்து ஆடுவாங்க. எங்க கூட வரணும்னு சொன்னாலும் நாங்க வந்து அலோவ் பண்ண மாட்டோம். ஏன்னா நாங்க 2 பேரும் ஆடுறது எங்களுக்கு பிடிக்கும். நாங்க அதெல்லாம் அவங்க கூட அதுக்கு சண்டை எல்லாம் போடுவோம். ஒரே மாதிரி பக்கத்து வீட்டுல இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தீமுண்டே ஸ்கூல் சேர்ந்து படிக்கணும்னு ஆசை. பட் அதெல்லாம் நடக்கல. எங்க ஆட்சி தூங்கிட்டு இருக்கும்போது எங்க அக்கா தான் எனக்கெல்லாம் சாப்பாடு போட்டு தருவா. எங்க அக்காவை ரொம்ப பிடிக்கும். செஸ்மக்கா போனோடனே எங்களுக்கு அந்த வீட்டுல ரொம்ப மாங்காய் சாப்பிட முடியல, ரொம்ப ஃபீலிங்கா இருந்து. அவளை மாதிரி ஒரு அக்கா கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன். நான் மாங்காய் திங்க கூட நேரத்துல கூட சண்டை போடுவேன். 2 பேரும் கதை தங்கிட்டே போவோம், நிறைய கதை பேசுவோம். அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். டெய்லி நைட் என்ன போட்டா அடின்னு அடிப்பா. சண்டை நடக்கும் 2 பேருக்கும். எங்க அப்பா அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு சமாதானப்படுத்துவாங்க. அப்புறம் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட பேச மாட்டா. எதுவுமே தரமாட்டான். என்ன வாங்கினாலுமே அவளுக்கு மட்டும்தான் சொல்லுவா. என்னோட அவ வந்து மத்தவங்க கிட்ட நல்லா பேசுவா. அவ என்ன எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்கா. மற்றும் ரொம்ப கேரிங் பர்சன். ஆனா அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். I love you so much, Ketsi. Thank you so much.
தேங்க்யூ ஸோ மச். நீதான் என்னோட பெஸ்ட் அக்கா.